அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பணவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான எந்திரத்தை பார்க்க போகிறோம். பணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இன்றி அமையாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பணத்தை வந்து நம்ம வந்து சரியாக பயன்படுத்தணும், நம்மக்கிட்ட வந்து வரணும், இந்த பணம் வந்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படணும், இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த பணம் நம்மக்கிட்ட நல்லபடியாக இருக்கணும். அதாவது பணத்தில் வந்து ஆசை வேற, தேவை வேற. பணம் நமக்கு உதவணும். அதுக்கு ஒரு நல்ல அற்புதமான எந்திரத்தை வந்து சித்தர்கள் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதான் வந்து அந்த பணவசிய எந்திரம். இந்த எந்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய அதி அற்புத சக்தி உடையது. இந்த எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 3க்கு 3 அந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வெட்டிக்கணும். வெட்டிக்கிட்டு இது சாப நிவர்த்தி செய்யணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்திரத்துக்கு வந்து சாப நிவர்த்தி செய்யணும். சாப நிவர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கோடுகள் கீறி இதில் இருக்கக்கூடிய நம்பர்களை வந்து சரியான முறையில் அடைக்கணும். அதுக்கு வந்து இந்த உபாசனை முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த உபாசனை முறையை வந்து எடுத்துக்கிட்டா தான் இந்த நம்பர்களை வந்து சரியாக நம்ம அடைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த உபாசனை எடுத்து இந்த நம்பர்களை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணணும். பால், பன்னீர், இளநீர், கோமியம், தேன், மஞ்சள், குங்குமம் அப்படின்னு சொல்லி ஒரு 9 விதமான பொருளில் வந்து அபிஷேகம். பலி வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் பலி கொடுத்து இதை வந்து சுத்தி பண்ணிக்கணும். அதாவது சாப விமோக்ஷனம் சுத்தி. அதுக்கப்புறம் தன ஆக்ராஷ்ண மை அப்படின்னு சொல்லக்கூடிய மரகத மையை வந்து இதுக்கு வைக்கணும். மரகத மை வச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா பூஜையில் வச்சு மந்திர உரு, அதாவது ஒரு 108 மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தன ஆக்ராஷ்ண மந்திரத்தை வந்து உரு பண்ணணும். இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறையாக இருக்கணும், வியாழக்கிழமையாக இருக்கணும், குரு ஓரையாக இருக்கணும். இது போக பஞ்சபக்ஷியில் நம்ம யாருக்கு ரெடி பண்ணுறோமோ அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடையாக இருக்கணும். அரசோ ஊனம் இருக்கக்கூடாது, தொழில் சாவு இருக்கக்கூடாது, நடையாக இருக்கணும். அந்த நடையாக இருக்கும்போது இந்த எந்திரத்துக்கு வந்து நம்ம மந்திர உரு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு அவருக்கு இந்த எந்திரம் வந்து பணவரவை வந்து அதிகமாக பெற்றுத்தரும். பணவரவு அப்படின்னா அவர் செய்யக்கூடிய தொழிலில் வந்து தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அவர் வந்து பணம் அப்படின்ற விஷயத்த வந்து அட்ராக்ட் பண்ணிடுவார். இந்த எந்திரத்தை அவர் பாக்கெட்டில் வந்து நாமினேட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கும் போது கட்டாயம் பர்ஸில் வச்சுக்கலாம், பேக்கில் வச்சுக்கலாம், பைக்லேயும் வச்சுக்கலாம். ஸோ வச்சுக்கும் போது அவருக்கு வந்து அதிகமான அந்த பணம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வசியம் ஏற்படும். அந்த பணத்தை வந்து சிறப்பாக அவர் வந்து பயன்படுத்த ஆரம்பித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம். சித்தர்கள் வந்து இதை ரொம்ப அற்புதமாக பணவசிய எந்திரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பாக்கெட்டில் வைக்கிறது. தாயத்தை அடிச்சும் போடலாம், ஃப்ரேம் பண்ணி வச்சு பண்ணிக்கலாம், தேன்மெழுகில் பதிச்சு வீட்டுக்கு முன்னாடியும் பதிக்கலாம். இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இதில் இருந்தாலும் கூட இது வந்து நமக்கு முக்கியமாக பாக்கெட்டில் வச்சுக்கிறதுக்கான ஒரு மெத்தட். இது பாக்கெட்டில் நம்ம வச்சுக்கும் போது அதீத செல்வங்களை வந்து இழுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த எந்திரம் பெற்றுத்தரும். இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அடைக்கும் முறை முக்கியம். மெயினாக வந்து நம்ம இதை எப்படி ஒன்றா எழுதிட முடியாது. இது வந்து அடைக்கும் முறை முக்கியம். அதுக்கு உபாசனை பெற்றிருந்தால் மட்டும்தான் கட்டாயம் வந்து இதை நம்ம அடைக்க முடியும். அப்படி அடைச்சி இதை பயன்படுத்தும் போது ரொம்ப அற்புதமான பலன்களை வந்து இதை பார்க்கலாம். பணம் அப்படின்ற விஷயம் வந்து கட்டாயம் ஒரு தொழிலில் நல்ல ஃப்ளோ இருக்கணும், அதாவது நடக்கணும்னு சொல்லுவாங்க. நடையில வந்து எதுக்கு சொல்றேன்னா, பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் வந்து நடை நேரம் அப்படின்றது வந்து கேட்டிங்கன்னா 8 to 10. பொதுவாக காலை 6 to 8, 8 to 10, 10 to 12ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5ஆக பிரிக்கிறோம். எக்ஸாக்டாக 24 நிமிடங்கள். அதில் இந்த நடக்கும் பணம் வந்து நிறைய வந்து நமக்கு நடமாட்டம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த நடமாட்டத்தை வந்து பெற்றுத்தரக்கூடிய அதிக அற்புதமான எந்திரம் இது. இந்த எந்திரத்தை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்ககிட்ட அற்புதமான பணங்கள் நடமாட்டம் இருக்கும். இந்த எந்திரத்தை வந்து பயன்படுத்தி மக்கள் வந்து பயனடையலான்றது தான் இந்த பதிவு நோக்கமாக நம்ம இதை பதிவிடுறோம். அதே மாதிரி இந்த எந்திரம் வேணும் அப்படின்னா கட்டாயம் தொடர்பு கொண்டா நம்ம இதை பண்ணி கொடுக்குறோம். அவங்க பெயர், நட்சத்திரம், கட்டாயம் குலசாமி, தாயார் பெயர் வேணும். ஏன்னா இதுக்கு வந்து மந்திர உரு பண்ணும்போது அந்த எஃபெக்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ நட்சத்திரம் தெரிஞ்சால் ரொம்ப துல்லியமாக பஞ்சபட்சி எடுத்துடலாம், இல்லைனா பேர்லேயே கூட எடுக்கலாம். ஈஸியாக வந்து பேரில் இருந்தாலும் எடுக்கலாம். ஸோ அதனால் தாயார் பேர் இருந்தால் அவருக்கு தேவையான இந்த மந்திரங்களை வந்து உரு பண்ணி அவருக்கு நம்ம இதை கொடுக்கும்போது அவர் பயன்படுத்தும் போது ரொம்ப அற்புதமான பலன்களை எதிர்பார்க்கலாம். இந்த
பணவரவு எந்திரம் சொல்றது ரொம்ப அற்புதமான ஒரு எந்திரம். வேணுன்றவங்க பயன்படுத்திக்கலாம். நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.